ஹாய் வீவர்ஸ், டெரஸ் கார்டன்லேருந்து நம்ம மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வந்து டெரஸ் கார்டனில் வச்சிருந்த மஞ்சள் செடி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் வந்து காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. மஞ்சள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 மாதம் வரைக்கும் ஆகும் நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விளைவிச்சு. இது விளைவிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப எதுவும் பெருசாக உரம் அது மாதிரிலாம் கொடுத்துட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு மஞ்சள் விளைவிச்சிட்டோன்னா ரெகுலராக தண்ணி விட்டாவே போதும், நமக்கு வளர்ந்துடும். அது மாதிரி ஓவராக தண்ணியும் விடக்கூடாது, லிமிட்டாக தண்ணி விடணும். நான் கவர்மெண்ட் கொடுத்த மாடி தோட்ட கீட்டில் இருக்கிற பேக் தான் யூஸ் பண்ணேன் இதுக்கு. அது வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும் பேக், நம்ம ஈஸியாக மூவ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் கம்மி தான் ஹார்வெஸ்ட் பண்ணது. அது ஒரு 3 kgs தான் வந்துருந்தது. என்னென்னா நான் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 5 கிலோவாவது வரும்னு நினச்சி தான் வச்சேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து சோலார் பேனல் கீழே வச்சுட்டேன். அதுக்கு வெயிலே பட முடியாத இடத்துல தான் வச்சுருந்தேன். ஏன்னா இடம் இல்லை எனக்கு. ஸோ ஓரளவுக்கு அது வெயில் வரணும் இல்லைங்களா, அது மாதிரி வெயில் இல்லாத இடத்துல வச்சுருந்தனால அது அந்தளவுக்கு மஞ்சள் அதிகமாக பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் அந்த 3 கிலோங்கிறது போன வருஷத்தை விட எனக்கு இந்த வருஷம் அதிகம் தான். இதுதான் பசு மஞ்சள்னு சொல்லுவாங்க. மஞ்சளை காய வைக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து குர்குமீன் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கிற தூள்லாம் அதுக்கு தனியாக எடுத்துருவாங்க. இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், கேன்சருக்கு எல்லாமே இதுதான் பசு மஞ்சள் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து மெடிசன் வேல்யூ இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி இது கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை இந்த மஞ்சள் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பேஸ்ட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சள் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ பவுடருக்கு பதில் இது வந்து சீவி யூஸ் பண்ணிக்கலாம். பாலில் பசங்களுக்கு இதை வந்து சீவி போட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஊறுகாய் கூட தாளிக்கலாம். ஊறுகாய்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாங்களாம் அப்படி தான் பண்ணிப்போம். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் ஊறுகாய் செய்கிறதுக்கு. மீதியை தான் காய வச்சு பவுடராக அரைச்சிப்போம். காய வச்சு பவுடராக அரைக்கும் போது கூட அதுலேயே குக்குமீன் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதை வேக வைக்கல இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும். ஊறுகாய் வந்து இதுதான். இதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் வந்து கடுகு, வெந்தயப்பொடி, நல்லெண்ணெய், லெமன், இதுதான். இதை வச்சே நம்ம வந்து ஊறுகாய் செஞ்சிடலாம். இது வந்து மஞ்சள் ஊறுகாய் அப்படிங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அப்படியே இருக்கும் இது. ஸோ நீங்கள் மஞ்சள் இது மாதிரி கிடச்சிச்சுன்னா வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையானதை எடுத்து நீங்கள் ஊறுகாவும் செஞ்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.